பிரம்மத்துவத்துக்கு மேல அப்புறம் அவ்யக்தம் தான் இருக்கு. அவ்யக்தம் மாய. மாயைக்கு தேவதை விஷ்ணு மாய, துர்கைன்னோ மகாலட்சுமின்னோ சொல்றோம். பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம்னு ஆரம்பிக்கும் பொழுதே பிரகிருத்தின்னு சொல்றோம். பிரகிருதி தான் வைஷ்ணவி துர்கை. மகாலட்சுமியினுடைய கருணாரூபம், அந்த சக்தியினுடைய கருணாரூபந்தான் லட்சுமி. சக்தியினுடைய உக்ர ரூபந்தான் துர்கை. ஆக விஷ்ணு சக்தி தான் ரெண்டு பேரும். யாதேவி சர்வபூதேவி விஷ்ணு மாயேது கீர்த்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ என்று தேவி மகாத்மியம் சொல்றோம். விஷ்ணு மாயேன்னு சொல்றது, பிரகிருதிக்கு தேவதையாக சொல்றது. அப்புறம் புருஷங்கிற ஜீவன். ஜீவனுக்கு அபிமானி யாருன்னா பரமாத்மா தான். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா என்று எல்லாம் இங்க வந்துடுது. ஆத்மாம ஆத்மனி ஸ்ரிதா ஆத்மா ஹிருதயே ஹிருதயம் மரி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி அப்படின்னு தியானத்தினாலேயே பிரம்மபூதனா ஆயிட்ட. பிரம்மபூதனாக ஆகி இந்த பிராகிருத சரீரத்தை இல்லேன்னு பண்ணிவிட்ட. இல்லேன்னு பண்ணின பிறகு பிரம்மத்தினிடத்துலதானே எல்லாம் கொண்டு ஒப்படைச்சு ஆயிடுத்த. அது எல்லாத்தையும் மறுபடியும் வாங்குறான். ஏன்னா பூஜை பண்ணணுமே இருக்கா. பிரம்மத்தினிடத்துல இருந்து மறுபடியும் வாங்கி தான் ஒரு சித் ஸ்வரூபனாக ஆகி சோகம் பாவேன பூஜையே. சித் ஸ்வரூபனாக தான் ஆகணும். பிராகிருதங்கிற நினைவே விடக்கூடாது. உங்க அம்மா பெத்த புள்ள, நான் இன்ன கோத்திரம், இன்ன நட்சத்திரம், இன்ன பெயர் அப்படின்னு கோவில்ல போய் அர்ச்சனை பண்றவன் எல்லாத்தையும் மறக்க வேண்டாம். அங்கேயும் போய் கோத்திரம் பேர் எல்லாம் சொல்லிண்டு கஷ்ட நஷ்டங்கள்லாம் நினைச்சு எல்லாத்தையும் மறக்க வேண்டாம. வேற எப்படி கொண்டு போறது பிரத்யேகா? இப்படி கொண்டு போய் அமிர்தமாக போயிட்டேன். இனிமே நாம் மிருத்தம் இல்லை. நம்மளை நாமே அவமானப்படுத்திக்கணும், நம்மளை நாமே ஒசத்தில. ஆத்மீகி ஆத்மனோ பந்து ஆத்ம இவர் ரிபுர் ஆத்மனா. நம்ம நாமே நாசம் பண்ணிக்கலாம், நம்ம நாமே உயர்த்திக்கலாம். இப்ப என்ன பண்றதுனால புனர்ம ஆத்மா புனராயுடா ஆகாது புனப்பிராண புனராகூதமாகாது வைஸ்வானரோ தஸ்மபிர்வாப்ருதானஹ அந்தஸ்திஷ்டத்வமிருதஸ்ய கோபா. மறுபடியும் அந்த பரமாத்மா இந்த சரீரத்துல வரது. புனகா ஆகூதம் ஆகாது. கர்மேந்திரியங்கள் எல்லாம் மறுபடியும் வரணும். சித்தி அப்படின்னா ஞானேந்திரியங்கள், ஆகூத்தினா கர்மேந்திரியங்கள். அவைகளெல்லாம் பிரம்மத்துல போய் ஐக்கியமாச்சு இல்லையா, மறுபடியும் அதெல்லாம் எனக்கு வரணும். அந்தர்யாமியா இருக்கக்கூடிய வைஸ்வானருங்கிற புருஷன் ஜொலிக்கணும், அவன் பிரகாசிக்கணும் தன்னுடைய ஜோதியினால. அமிர்தஸ்ய கோபா, ஹிருதயத்துல இருந்து மிருத சரீரமாக என்ன ஆக்கி விடாதே, அமிர்தஸ்வரூபமாக ரட்சிக்கணும் அப்படின்னு தியானம் பண்ணிட்டுதான் சுவாமியை தொடலாமா. பூஜை பண்றவாளுக்கு எவ்வளவு கண்ணப்ப நாயனார் மாதிரி தினமே நம்ம பாட்டு தொட்டுட்டு போயிடலாம் நினைச்சுட்டு இருந்தோம். காலாலையும் கையாலையும் தொடலாம்னு நினைச்சுட்டு இருந்தோம். இவ்வளவு மந்திரம் தேவை இல்லையாம், பிரேம இருந்துட்டாக்க. இதெல்லாம் இவ்வளவு மந்திரமும் வைதிகால் சொல்லி பூஜை பண்றா. கண்ணப்ப நாயனா காலாலையும் கையாலையும் தொட்டுட்டு போயிட்டா. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிரேம இருந்துட்டுதானா இவ்வளவு மந்திரமும் தேவையில்லை. பிரேம இருந்துட்டுதானா கால மேல கொத்துண்டா கூட தோஷம் இல்லை. பிரேம இருந்துட்டுதானா தன்னை யார் அப்படின்னு தியானம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்ன பிறகு ஆகமங்கள் சொல்றது. அது மேலே சோகம் பாவேன உள்ள இருக்கிறவரும் வெளியில இருக்கிறவரும் ஒண்ணுதான் என்று பூஜை பண்ண. காயத்ரி ஜபம் பண்ணினாலும் அசாவாதித்யா பிரம்மா பிரம்மைவாகமஸ்மி என்றுதானே சந்தியாவந்தனம் பண்றோம். சூரிய மண்டலத்துல இருக்கிறவரும் என் உள்ள இருக்கிறவரும் ஒருத்தர் அப்படின்னு நினைச்சுதானே காயத்ரி ஜபம் பண்ணணும். எப்படி இருக்கு சாஸ்திரங்கள்லாம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சுட்டாதான் நமக்கு ஞானம் வரும். இல்லைன்னா வெறுமன சப்தங்களையே சொல்லிட்டு இருக்கோம், அதையும் சொல்ல விட்டுடுவோம். இப்படியெல்லாம் அர்த்தங்கள், இவ்வளவு ஆச்சரியமான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? சிவபூஜையை சொல்றா அர்த்தமா. அப்படி ஒரு ஞானம் வந்தகிறது. என்ன பூஜை என்ன உள்ளதான் இருக்காரு. இனிமே கோவில்ல எங்க இருக்கிறார்? கோவில்ல போறோம், உள்ளதான் இருக்கிறாரு. அதனால சொல்றாரு, ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகச்சரா பிராணாக சரீரம் கிருஹம் பூஜாதே விஷயோபபோக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதி சஞ்சார
விதிஹி ஸ்தோத்ராணி சர்வாகிரஹ யத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம். சிவன் எங்க இருக்காருனால் இதுவே கோவில் தானே, சிவாலயமே கோவில் அமைப்புலதான் இருக்கு. அன்னமய பிராணமயாதி ரூபங்களை தான் காட்டுறது ஆலய அமைப்பு. ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, 10 கலசத்தோட ராஜகோபுரம். ஒரு புருஷன் படுத்துட்டானாக்க காலை இப்படி வச்சிருந்தாரா ராஜகோபுரம், காலை இப்படி வச்சிருக்கான் இல்லையா, கையை இப்படி வச்சிருக்கான் இல்லையா, அதுதான் மதில். 2 கையை இப்படி வச்சிருந்தா சுத்தி வர மதில். நாபிஸ்தானம் தான் அவனுக்கு பலிபீடம், அவனுக்கு லிங்கம் ஸ்தானம் தான் தஜம். உள்ள போயிட்டோம்னா 2 பறை இருக்கு இல்லையா, 2 கண்ணு. ஹிருதயஸ்தானம் தான் கர்ப்ப கிரகம், அங்க சுவாமி இருக்கா. சிகை தான் மேல விமானத்துல கலசம். ஒரு புருஷாகாரமாகவே கோவிலினுடைய அமைப்பு. எப்படி சரீரத்துல அங்கங்க தேவதைகள் இருக்காளோ அதுபோல கோவில் அங்கங்க தனி சந்நிதியில தேவதைகள். அப்ப சரீரமே கோவில் தானே, சரீரம் கிரகம், இந்த சரீரமே கோவில் தானே. இதுல யாரு சிவன்னால் ஆத்மா, இதுல யாரு அம்பாள்னால் கிரிஜா மதிஹி. இந்த ஞானம் ஞானஸ்வரூபிணி இந்த புத்தி தான் அம்பாள். பரிவார தேவதைகள் தான் பிராணன்கள், சகச்சராக பிராணா. கண்ணு காது மூக்குகள்லாம் தனித்தனி பிராணன்னு பேர், முக்கிய பிராணன் தவிர. இவைகள்லாம் பரிவார தேவதைகள் சொன்னேன். ஏன்னா கண்ணுக்கு சூரியன் தேவதை, காதுக்கு திக் தேவதை, மூக்குக்கு அஸ்வினி குமார்கள் சொன்னேன் இல்லையா. பிராணானா இந்திரியங்கள்னா. பூஜாதே விஷயோபோகம், பூவை பறிச்சு சுவாமிகிட்ட போடுறது மாதிரி விஷயங்களுக்கு உலகத்துல சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இல்லை, இதெல்லாம் உனக்கு பூஜை. அந்தர்யாமியான உனக்கு பூஜை. என்ன சப்தம் காதுல விடுறதோ அது உனக்கு பூஜை, என்ன ரசத்தை வாயில போட்டுக்கிறேனோ அது உனக்கு பூஜை, எது எதை பார்க்கிறேனோ அதெல்லாம் உனக்கு பூஜை. அந்தர்யாமிக்கு பூஜை எல்லாம். நித்ரே அப்படின்னா எதையுமே பார்க்காதபடி அப்படியே தூங்கிவிட்டேன்னா அதுதான் சமாதி ஸ்திதி. तुझे नामे संकीर्तने हेची माझे संध्या स्नाने तुझे पायाचा साक्षेपे हेची माझा कालक्षेपे तुझी पायाची निद्रा हेची माझी प्रेम मुद्रा एका जनार्दनी चरण गुरु एक जनार्दन. இப்படி பார்க்கிறா இல்லையா, உன்னுடைய சரணத்திலே உன் திருவடியிலேயே உன் கோவில் வாசலையே நான் தூங்கினேன்னா அதுதான்ப்பா எனக்கு பிரேம சமாதி. உன் திருவடி நிழல்ல தூங்கினா அதுதான் எனக்கு சமாதி. சமாதின்னு நினைச்சா சமாதி தான். சஞ்சாரா, எங்கெங்கெல்லாம் அலையிறேனோ அவ்வளவு உனக்கு பிரதட்சணம். வீணா அலையிறேன்னு சொல்லக்கூடாது. எங்கெங்கெல்லாம் அலையிறையெல்லாம் உனக்கு பிரதட்சிண விதிக்கு. யாரா இடத்துல என்னென்ன பேசுறேனோ அது எல்லாம் ஸ்தோத்ராணி சர்வாகிர வளவளன்னு யார் இடத்துல பேசிட்டு இருந்தாலும் எல்லாம் உமக்கு தான் ஸ்தோத்திரம். அப்புறம் உட்காருறது, எழுந்திருக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, என்னென்ன லௌகிகமாகவும் சாஸ்திரியமாகவும் வியர்த்தமாகவும் சார்த்தமாகவும் என்னென்ன காரியங்கள். ஏன்னா குணா குணேஷு வர்த்தந்தே இது மாத்தான் அசஜ்ஜதே. உலகம் இருக்கு, கைகால் இருக்கு, சும்மா இருக்க போறது இல்லை. கண்ணு தெரிஞ்சோ தெரியாமலையோ, கவனிச்சோ கவனிக்காதவளையோ, தேவையோ தேவையில்லையோ எல்லாத்தையும் இந்த கண்ணு பார்த்துட்டேதான் இருக்கும். காது எல்லாத்தையும் கேட்கத்தான் கேட்குங்க. நம்ம சத்தம் போடுறான், வேண்டாம்னு நினைச்சாலும் காதுல விழத்தான் விழருது. நீ படிச்சிருக்க அது மாதிரி, அதனால ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். புத்தி பூர்வமா தான். இது சங்கல்பம் வேண்டியதில்லை, இது ஹேட்டு இல்லை, பலன் இல்லை. நீ அப்படித்தானே என்ன படிச்சிருக்க. உலகத்துலதானே இருந்தாகணும், உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நடக்கத்தானே நடக்கும். ஆனால் என்னுடைய சாமர்த்தியம் அவ்வளவையும் மம 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 அப்படின்னு விட்டேன்னா பந்தத்துல மாட்டி விடுவேன். இது எல்லாம் ந மம ந மம, எனக்கு இல்லை எனக்கு இல்லை. சம்பூ தவாராதனம், இது எல்லாம் உனக்கு ஆராதனம். நான் ஒருத்தன் இருக்கிறதே உனக்காக, நானும் ஒருத்தன் தனியாவே இல்லையே. எத் கரோஷி எத் அஸ்னாசி எத் ஜுகோஷி ததாசி எது எத் தபஸ்யதி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணம் என்று சொல்லி முடிச்சுட்டார் இல்லையா. அப்படி ஒரு தியானம்
அப்படி ஒரு பூஜை, ஞானிகள் செய்யக்கூடிய பூஜையை தான் ருத்ராத்தியாயம் பூரா சொல்றதுனால ஸ்ரீ ருத்ரத்தை இனிமேதான் ஆரம்பிக்க போறோம். இது அவதாரிகை தான் இன்னைக்கு நாம் பேசினது.